ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 2 த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்புறம் 2 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹிந்தியில ரிலீஸ் ஆன காஃப் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிளஸ் ஹாரர் வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்னா பொதுவாக சீரியல் கேஸை சால்வ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ரேப் கேஸை சால்வ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா கொலை கேஸ், அப்படி இல்லைனா மிஸ்ஸிங் கேஸை சால்வ் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு வெப் சீரிஸ்லயே இந்த எல்லா கேஸுமே இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹாரர் சீக்வன்ஸும் இந்த வெப் சீரிஸ்ல நிறையவே இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு டெல்லிக்கு வேலை விஷயமா வருவாங்க. வந்து அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாங்க. அங்க அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ரூம்ல ஆல்ரெடி இருந்த ஒரு பொண்ணு அமானுஷ்யமான முறையில் ரோடு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த இறந்து போன பொண்ணுடைய 4 ஃப்ரெண்ட்ஸும் அதே ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்க ஹீரோயின் அந்த ஹாஸ்டலுக்குள்ள வரும்போதே தடுத்து நிறுத்துறாங்க. இங்க வராத, வெளியே போன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ தங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பயன்படுத்துறாங்க. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல ஸ்டே பண்றாங்க. ஸோ இந்த கதை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் மந்திரவாதி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுவாங்க. அவருடைய பிஹேவியர், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாவே இருக்கும். ஸோ இந்த கதை இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும். அது இல்லாம ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய பையனை 6 மாசமா காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ஹாஸ்டல்ல 4 பொண்ணுங்க தங்கியிருக்காங்கன்னு. அந்த பொண்ணுங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலுடைய கேட்டை கூட தாண்டறது கிடையாது. 6 மாசமா அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, ஆல்ரெடி அந்த ரூம்ல என்னதான் நடந்துச்சு, அப்படி என்ன அமானுஷ்யம் அந்த ரூம்ல இருக்கு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. 8 எபிசோட்ல நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 7 எபிசோட்ல என்ன நடக்கும், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் மற்ற எபிசோட்ல நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பத்தின மற்ற விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னா, ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பர்டிகுலரா ஹீரோயினுடைய ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. அவங்க அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அமானுஷ்யமா பிஹேவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அந்த மந்திரவாதி கேரக்டர், அதாவது மந்திரவாதி டாக்டர்னு சொல்லப்படுற அந்த ஒரு மெயின் கேரக்டருடைய ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவரை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருந்துச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் நிற்கிறது நடக்கிறது, இது எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப பயமுடுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 7-8 கேரக்டர் வருவாங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த 4 பொண்ணுங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் நடிச்சு எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸில் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாங்க. மற்ற எபிசோட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் 2 எபிசோட் செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்கும், ஹாரராகவும் இருக்கும். அதில் ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, நான் 4 பொண்ணுங்க சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய அந்த டைமில் வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹாஸ்டலுக்குள்ளே பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் கரண்ட் கட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அந்த லாஸ்ட் எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 2வதா நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் கொரியன் வெப் சீரிஸ் ஆன இப்போ 2025 ரிலீஸ் ஆன கர்மா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். நான் இப்போ சொல்கிற இந்த வெப் சீரிஸும் சரி, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வெப் சீரிஸும் சரி, நிறைய அடல்ட் சீன்ஸ் இருக்கும், நிறைய வயலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்கும். குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்க வேண்டாம். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு திரும்ப தராமல் இருக்காரு. ஸோ அவருக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் அவரை கடத்திட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ அதே ரூமில் இன்னொரு நபருடைய குடலெல்லாம் உருவி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கடன் வாங்கின நபர்கிட்ட கடன் கொடுத்த நபர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கடனை திரும்ப தரல அப்படின்னா இதே நிலைமை தான் உனக்குன்னு சொல்லி மிரட்டி விடுறாங்க. ஸோ இப்போ அந்த நபருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பின்னாடி வந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் பண்ண நபர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன், இந்த பிரச்சனை இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கோ பணம் தேவை, அதாவது அந்த நபருக்கோ பண தேவை அதிகமாக இருக்கு. அதனால அந்த பணத்தை பாதி கொஞ்சம் இவர் எடுத்துக்கிட்டு பாதி அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது, அப்பா இறந்துட்டார்
இறந்துட்டாருன்னா இன்சூரன்ஸ் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த பணம் மட்டும் கிடைச்சதுன்னா அவருடைய கடனையும் அடைச்சிடலாம், நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த வெப்சீரிஸுடைய மொத்த கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நான் சொன்னது வெறும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நடக்கக்கூடிய கதை மட்டும்தான். மொத்தமாக 6 எபிசோட் இருக்கும். 6 எபிசோட்லேயும் 6 பேர்த்துடைய கதையை காட்டுவாங்க. அந்த கதையெல்லாம் ஒரு இடத்துல மீட் ஆகும். அதுதான் இந்த வெப்சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப்சீரிஸுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சிக்கலான கதையை எடுத்து அதுவும் வெறும் 6-7 கேரக்டரை வச்சு ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கர்மா அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கானது கிடையாது. பட் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வெப்சீரிஸ். கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் வெப்சீரிஸ்னே சொல்லுவேன். ஸோ இந்த வெப்சீரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஹை ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் 2022 வருஷம் நெதர்லாந்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டோரை ஒரு நபர் ஹைஜாக் பண்ணுறாரு. அந்த ஹைஜாக் பண்ண நபர்கிட்ட கன் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக பாம்பு கட்டியிருக்காரு. அந்த ஸ்டோருக்குள்ளே தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஹீரோ மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் எப்படி அவங்களையெல்லாம் காப்பாற்றினாங்க, எதுக்காக ஹைஜாக் நடந்துச்சு, அவங்களையெல்லாம் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ் எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே எடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து இந்த ட்ராமாலாம் ஆட் பண்ண முடியல. அதாவது இந்த எமோஷனல் சீன்ஸு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டக்கூடிய சீன்ஸ்லாம் பெருசாக ஆட் பண்ணாதனால இது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஓகேவான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன ட்ரோமா அப்படிங்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 4 விதமான கதை வரும். ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு கப்பல் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காரை திருடி வித்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டாக்டர், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டருடைய ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 4 கதையும் ஒரு ப்ராப்ளத்தினால மீட் ஆகும். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேக் பிரசன்னா, பூர்ணிமா இவங்களுடைய ஆக்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மற்றவங்களுடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒளிப்பதிவு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் செயற்கை கருத்தரிப்பு மையத்தை பார்த்தினா உண்மையை பேசினது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையத்தை பற்றி பேசின அந்த உண்மையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம்னு தோணுச்சு. பெருசாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே இல்லை. கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பெருசாக அதுக்கான சீன் எதுவுமே வராது. செகண்ட் ஹாஃபில் காட்டுவாங்க, பட் அதுவும் ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. இந்த படம் ஒரு சுமாரான கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 10 கொட்டா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.